ஹே கைஸ், இந்த எபிசோட்ல விஜய் சேதுபதி சூரி நடிப்பில் வெளியே வந்திருக்கும் விடுதலை 2 படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி விடுதலை படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கதை என்னன்னு ஷார்ட்டா சொல்லிடுறேன். தமிழர் மக்கள் படையின்னு ஒரு நக்சல் அமைப்பு ட்ரெயினுக்கு வெடிகுண்டுலாம் வச்சு அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டு வராங்க. அந்த அமைப்போட தலைவர் விஜய் சேதுபதியை பிடிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போலீஸ் கேம்ப் போட்டுட்டு தேடிட்டு இருக்காங்க. அங்கே டியூட்டிக்கு வர குமரேசன் கிளைமேக்ஸ்ல விஜய் சேதுபதியை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. இதுதான் அந்த படத்தோட கதை. இப்போ இந்த பாட்டுல எங்க விட்டாங்களோ அங்கிருந்தா கதையை ஸ்டார்ட் பண்றாங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ண விஜய் சேதுபதியை காட்டு வழியா பார்டர் கிராஸ் பண்றதுக்காக கூட்டிட்டு வராங்க. அப்படி வரும்போது தன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போற போலீஸுக்கு தான் ஏன் தீவிரவாதியானு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவரோட கதையை சொல்றாரு. நமக்கும் விஜய் சேதுபதியை கூட்டிட்டு போற போலீஸ் கிளைமேக்ஸ்ல பார்டர் கிராஸ் பண்ணி அவரை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாங்களா இல்லையான்றது அந்த படத்தோட கதை. பெருமாள் அரெஸ்ட் பண்ணிருக்கிறதா சொல்றாரு. சிஎம் சார் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பாயிலர் தான், அதை மனசுல வச்சுட்டு வீடியோ கன்வே பண்ணுங்க. போன பாட்டுல மாதிரியே இந்த பாட்டுலயும் சூரியோட வாய்ஸ் ஓவர்ல தான் கதையே ஸ்டார்ட் ஆகுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி தான் ஹீரோ. சூரி இந்த படத்துல வர மாதிரியே கதையை நகர்த்தக்கூடிய ஒரு டிரைவரா தான் வராரு. தத்துவம், சித்தாந்தம், கம்யூனிஸ்ட் கொள்கையில படம் ஃபுல்லா போதிச்சுட்டே வராங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஏதோ போதனை கூட்டத்துக்குள்ள வந்து மாட்டிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டாங்கன்னு நினைச்சா ஓவரா தான் போயிட்டாங்க. அந்த அளவுக்கு படம் ஃபுல்லா ப்ரீச் பண்றாங்க. அப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா போர் அடிச்சாலும் கதை ஒரே நேர்கோட்டில் தான் டிராவல் ஆகிட்டு இருந்துச்சு. இன்ட்ரோல் பிளாக்ல சோலோ காட்டுக்குள்ள ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வேற வச்சிருக்காங்க. அதுக்கு பொறுத்தது போதுன்னு ஒரு சாங் வேற வச்சிருக்காங்க. இங்கதான் சிச்சுவேஷன் சாங் மாதிரியே இருந்துச்சு. படம் பார்க்குற நம்ம கேஸ் பொறுத்தது போதுன்ற மாதிரி தான் ஆயிப்போச்சு. என்னடா ஃபர்ஸ்ட் ஆஃப் இப்படி பண்ணி வச்சிருக்காங்க, சரி செகண்ட் ஆஃப் ஆச்சு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்பி உட்கார்ந்தோம்னா விஜய் சேதுபதியை பார்த்தாலே பயமா இருக்கு. ஸ்கூல்ல ஒரு சீரியஸான வாத்தியார் போரான சப்ஜெக்ட் எடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இவர் வர இடத்துல எல்லாம் கிளாஸ் எடுத்துட்டே இருக்காரு. சரி ஸ்கிரீன் பிளேயாச்சும் நல்லா இருக்கும்னு பார்த்தோம்னா அதுலயும் சொதப்பி வச்சிருக்காங்க. படத்துல ஒரு கேரக்டரை கொண்டுருவாங்க, அதுக்கு அடுத்த சீன்லயே அந்த கேரக்டர் நல்லா பேசிட்டு வர மாதிரி காமிச்சிருக்காங்க. படம் பார்க்குற நமக்கே தலையை பிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கு. வன்முறை எங்க மொழி இல்லை, ஆனா எங்களுக்கு அந்த மொழியும் பேச தெரியும். போன பாட்டுல போலீஸ் கஸ்டடியில மாட்டின பவானி ஸ்ரீக்கு என்ன ஆச்சுன்னு பயம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனா இந்த படத்துல அப்படி ஒரு சீனை அவங்களை காட்டவே இல்லை. அம்மா போற போக்குல ஒரு சீன்ல மட்டும் தலையை காமிச்சிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்க எப்படி அதுல இருந்து மீண்டாங்கன்னு அதை பத்தி எந்த டீட்டெயிலும் இல்லை. போன பாட்டுல மாதிரி இந்த பாட்டுலயும் இது ஒரு கற்பனை கதைன்னு ஆரம்பத்திலே சொல்லிடுறாங்க. கற்பூரம் ஏற்றி சத்தியம் பண்ணாத ஒரு குறை தான். ஆனா அசோசியேட் டைரக்டர் தங்கம் எழுதிய வேங்கச்சாமி திரைக்கதையை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதை டைட்டில் கார்டுலயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே இந்த டீமை பாராட்டலாம். ஆனாலும் இந்த படத்தை பார்க்கும்போது ஃபிடல் காஸ்ட்ரோ, சேகுவாரா, பிரபாகரன் எல்லாம் மனசுல வந்துட்டு தான் போறாங்க. அவங்க லைஃப்ல நடந்த சின்ன சின்ன ஈவெண்ட் கூட திரைக்கதையில் அங்கங்க தூவி வச்சிருக்காரு வெற்றிமாறன். சினிமான்றது ஒரு விசுவல் மீடியான்றதே மறந்துட்டாரு வெற்றிமாறன். ஏன்னா படம் ஃபுல்லா ஒரே டயலாக்ஸ் தான். டயலாக்லாம் சில இடத்துல நல்லாவே இருந்தாலும் பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஸ்பூன் ஃபீடிங் பண்ற ஃபீல் தான் இருந்துச்சு. அதுதான் ஓவர் டோஸ் ஆயிடுச்சு. படத்துல ஒரு பக்கம் நக்சல் அமைப்பு, இன்னொரு பக்கம் அதிகார லாபின் காமிச்சிருந்தாலும் திரைக்கதையில பேலன்ஸ்ல என்ன தோணுச்சு. ஏன்னா உலக அரசியல் ஆரம்பிச்சு உள்ளூர் அரசியல், ஜாதி அரசியல், ஏன் அதிகார வர்க்கத்தின் அரசியல் கூட காமிச்சிருக்காங்க. ஆனா நக்சல் அமைப்போட அரசியல் மட்டும் காட்டவே இல்லை. போராளியில ஒருத்தர் கூட கெட்டவனா காட்டவே இல்லை. அவங்க பண்றது எல்லாத்தையும் நியாயமாவே காமிச்சிருக்காங்க. ஃபைனலா வெற்றிமாறன் தன்னோட ரைட்டிங் மூலமா அவருடைய ஐடியாலஜியை பாக்குற ஆடியன்ஸுக்கு, குறிப்பா யங்ஸ்டர்ஸ் மைண்ட்ல ஆஃப் பேக்கடா இன்ஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. அதனால படத்தை படமா பாருங்க. படத்துல வர கதை மட்டும் கற்பனை கிடையாது, அதுல வர ஐடியாலஜியும் கற்பனையா எடுத்துக்குங்க. இந்த பெருமாள் யாரு, அவன் எங்க பிறந்தான், என்ன படிச்சான், எதுக்காக நம்ம கவர்மெண்ட் எதிர்த்து சண்டை போடுறான். மியூசிக் இசைஞானி இளையராஜா பண்ணிருக்காரு. அதை ஞாபகப்படுத்துற மாதிரி போன பாட்டுல குணாவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அங்கங்க சேர்த்திருந்தாரு. இந்த படத்துல கூட தளபதியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அங்கங்க சேர்த்திருந்தாரு. ஆனாலும் படத்துக்கு பிளஸ் பாயிண்டே இவரோட மியூசிக் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருந்தாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ் சினிமால பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல நாய்ஸ் இல்லாம மியூசிக் இருந்துச்சு. அதுவே பெரிய ஆறுதலா இருந்துச்சு. சூப்பர். வேல்ராஜோட சினிமாட்டோகிராஃபி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்துச்சு. படத்துல நிறைய நியூடிட்டி சீன்ஸ், அதெல்லாம் விரசம் இல்லாம பாக்குற மாதிரி காட்சிப்படுத்திருந்தாங்க. நைட் சீக்வன்ஸ்லாம் சான்ஸே இல்ல, சூப்பரா லைட் செட்டிங் பண்ணிருந்தாரு. கிளைமேக்ஸ்ல மிஸ்டுக்குள்ள ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வச்சிருந்தாங்க. சிஜிஐ பண்ணிருந்தாலும் பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. சூப்பர். அந்த பயத்தால தான் எங்களை பிரிவினைவாதிகள்னு பிரச்சாரம் பண்றீங்க. ஆர் ராமரோட எடிட்டிங்ல படம் 2 hours 52 minutes வருது. ஆனா பாக்குறதுக்கு 4 hours பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. எடிட் பண்றதுக்கு சஜஷன் சொல்லலாம்னு பார்த்தா இந்த பாட்டே தேவையில்லைன்னு தான் தோணுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல வர வேண்டிய செகண்ட் ஹாஃப் தான் இந்த படமே. என்னமோ மொத்தத்துல மக்களை ஸ்கேம் பண்றாங்க. என்ன மாதிரி படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தனாலதான் உன்ன மாதிரி ஒருத்தன் படிச்சுட்டு வந்து இங்க உட்கார்ந்துருக்க. ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி மேக்கப்பும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. குறிப்பா படத்துல ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் நிறைய இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏற்படுற காயங்களோட மேக்கப்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஆனா விஜய் சேதுபதிக்கும் மஞ்சு வாரியருக்கும் ஒரே மாதிரி விக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஐடியா யார் கொடுத்தாங்கன்னே தெரியல. ஏதோ பார்க்கறதுக்கு ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல விக்கு வச்சு நடிப்பாங்களே அந்த மாதிரி ஒரு ஃபேக்கா தான் இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா விஜய் சேதுபதி தான் படம் ஃபுல்லா வர. சில இடத்துல இவரோட நக்கலான நடிப்பு ரசிக்கிற மாதிரி இருந்தாலும் ரியல் லைஃப்ல விஜய் சேதுபதி இன்டர்வியூ கொடுக்கும்போது எப்படி தத்துவமா பேசுவாரோ அது மாதிரி படம் ஃபுல்லா பேசி வச்சிருக்காரு. ஆக்சுவலி அந்த கேரக்டரே அப்படிதான் டிசைன் பண்ணிருக்காங்க. சில இடத்துல டீஏஜிங் பண்ணி அவரை எங்க காமிச்சிருக்காங்க, அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா ஃபேஸ்ல தான் ரியாக்ஷன் வரல. முரேசன் மறுபடியும் நீங்க தானா?
சூரி இந்த படத்துல நடிச்சிருக்காரு, அவ்வளவுதான். அவர் நடிக்கிறதுக்கெல்லாம் பெரிய ஸ்கோப்பே இல்லை, ஆனாலும் கிடைச்ச டைமிங்கை நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. யார் பிடிச்சது? மஞ்சு வாரியர் படத்துல மகாலட்சுமி சுகர் ஃபேக்டரியோட ஓனராகவும் வராங்க, அங்கே வேலை பார்க்குற தொழிலாளிகளோட தோழராகவும் வராங்க. இப்படி ஒரு நல்ல ஒரு பில்டப் கொடுத்துட்டு செகண்ட் ஹாப்ல காணாம போயிடுறாங்க. கிஷோர் வாத்தியாரோட வாத்தியாரா வராரு, கே தோழர்ன்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. ஆனா அவரோட ஸ்லாங் தான் எல்லா படத்துலயும் ஒரே மாதிரி இருக்கு, அதனாலேயே அந்த கேரக்டர் கொஞ்சம் அந்நியப்படுற மாதிரியே தோணுச்சு. சேத்தன் வழக்கம் போல கொடுத்த கேரக்டர்ல வில்லத்தனம் பண்ணிருக்காரு, சூப்பரா நடிச்சிருக்காரு. ஆனாலும் இந்த படத்துல ஸ்கோர் பண்ணது ராஜீவ் மேனனும் டேரக்டர் தமிழ் தான் சொல்லணும். ராஜீவ் மேனன் அவர் லாபில பண்ற அரசியலா இருக்கட்டும், குறிப்பா டேரக்டர் தமிழோட கேரக்டரா இருக்கு, சூப்பரா இருந்துச்சு, அன்எக்ஸ்பெக்டட். மத்தபடி படத்துல ஏகப்பட்ட கேரக்டர்ஸ், எல்லாரும் கொடுத்த கேரக்டர் நல்லாவே பண்ணிருந்தாங்க. குறிப்பா இளவரசி, வின்சென்ட் அசோகன், தென் கருணாஸ்லாம் அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை சூப்பரா பண்ணிருக்காங்க. படத்துல தேவையே இல்லாத கேரக்டர்னா அது அனுராக் காஷ்யப் தான். தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர் மட்டும்தான் உருவாக்குவாங்க, அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. மொத்தமா விடுதலை படத்தை 2 பாட்டா பார்க்கும்போது இது ஒரு ஸ்கேம். பிளானிங் இல்லாம படம் எடுக்கிறாங்க, பட்ஜெட் கூடனதும் அதை 2 பாட்டா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம தலையில மிளகா அரைக்கிறாங்க. இந்த படத்துல ஒரு டைலாக் வரும், ட்ரெய்லர்ல கூட இருந்துச்சு, சோசியல் மீடியால ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. தத்துவம் இல்லாத தலைவர்களை ரசிகர் மன்றத்தை தான் உருவாக்க முடியும், அது முன்னேற்றத்துக்கு வழி வகுக்காதுன்னு. அந்த மாதிரி தான் பவுண்டட் ஸ்கிரிப்ட், பிளானிங் இல்லாத டைரக்டர்ஸ் அவங்களோட ரசிகர்களுக்கு மட்டும் தான் படம் எடுக்க முடியும், அது படத்தோட வெற்றிக்கு வழி வகுக்காது. இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்திருக்காங்க, ஃபேமிலியோடலாம் இந்த படத்துக்கு போக முடியாது. இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங் 2.5 அவுட் ஆஃப் 5. இந்த படம் நீங்க ஏற்கனவே பார்த்துட்டீங்கன்னா என்ன ரேட்டிங் தருவீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் கான்காட், நீங்கள் பார்த்து ரசித்தது சினிமா வித் கான்காட்.